அப்பர் தேவாரம் 5ஆம் திருமுறை தலம் திருவானைக்கா. துன்பம் இன்றி துயர் இன்றி, துன்பம் இன்றி துயர் இன்றி என்றும், துன்பம் இன்றி துயர் இன்றி என்றும் நீர், துன்பம் இன்றி துயரின்றி என்றும் நீர், இன்பம் வேண்டில் ராப்பகல் ஏத்துமின், இன்பம் வேண்டில் ராப்பகல் ஏத்துமின். எப்படி ஏத்துமின், எப்படி பாராட்டுறது சிவனேனா, 3வது வரி 4வது வரி பாருங்க. என் பொன் ஈசன் இறைவன் என்று, என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு, என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு, என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு, அன்பன் ஆயிடும் ஆணைக்கா அண்ணலே, அன்பன் ஆயிடும் ஆணைக்கா அண்ணலே, துன்பம் இன்றி துயரின்றி என்றும் நீர், இன்பம் வேண்டில் ராப்பகல் ஏத்துமின், என் பொன் ஈசன் இறைவனென்று, என் பொன் ஈசன் இறைவனென்று உள்குவார்க்கு, அன்பன் ஆயிடும் ஆணைக்கா அண்ணலே, அன்பன் ஆயிடும் ஆணைக்கா அண்ணலே. பொருள் பார்த்துருவோம். நம்ம எப்படி சிவனை கொஞ்சணும்னா, என் பொண்ணு மாதிரி நீ, என் பொன் போல்வான் ஈசன் அப்படின்னு சொல்லி இறைவனை மனசுக்குள்ளே வச்சு உள்ளத்தே வச்சு உருகிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருவானைக்கா அண்ணல் என்ன கொடுப்பாருன்னா, அன்பனாய் அருள் புரிவான் ஆதலால் உங்கள் துன்பமும் துயரமும் இன்றி என்றும் குன்றாத இன்பத்தை நீங்கள் விரும்புனீங்கன்னா இரவு பகல் எப்பொழுதும் ஈசனை வழிபடுவீராக. ஆனைக்கா உங்களுக்கு தெரியும், திருச்சியில் இருக்குது. பஞ்சபூத தலங்களில் அப்பு தலம் நீர்த்தலமாகவும், சக்தி பீடங்களில் வாராகி பீடமாகவும் இருக்கிற திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி அம்பாளின் தாடங்கத்தால், அதாவது தோடால் மகிமை பெற்ற தலம் இது என்று கூறி இந்த பாடலை பண்ணுடன் பாடி உங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.